على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فصل لربك وانحر. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாமியும் கருணையும் செலவாத்தியம் ஈடேற்றமும் ஈரலுக சர்தார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் புனித குடும்பத்தவர்கள் மீதும் சத்திய சிலர்கள் உத்தம சஹாபா பெருமக்கள் மீதும் நபி சொல் செயல் பின்பற்றுகின்ற நல்லோர் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை துல்ஹஜ் என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை ஹஜ் என்ற பெயரால் தவாபு செய்கின்ற வழிபடுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற இந்த நல்ல நேரத்திலே இஸ்லாமிய இறுதி கடமை என்று சொல்லப்படுகின்ற ஹஜ்ஜுடைய அமலை நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி மக்கள் கஅபத்துல்லா நிரம்ப வழிந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நேரத்திலே நமக்கு இன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அமல் செய்ய வேண்டும் என்ற கட்டளையிட்டிருக்கின்ற கடமைகளை பரிபூரணமாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்முடைய உடன்பிறப்புகள் எல்லாம் கஅபத்துல்லாவிலே இந்த நேரத்திலே தவாப் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த நேரத்திலே தான் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவு செய்வதற்குரிய அந்த நிலைகளில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு தங்களுடைய ஊர்களிலும் இல்லங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற சில செய்திகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுடைய அற்புதமான காலம். துல்ஹஜ்ஜுடைய பிறை ஒன்றிலேதான் கஅபத்துல்லா மீது போர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த முழு நிறத்தினுடைய கருப்பு நிறத்தினுடைய வெல்வெட் என்று சொல்லப்படுகின்ற அந்த துணையை உயர்த்தி கட்டுவார்கள் இஹ்ராம் என்ற பெயரால். பிறை ஒன்றன்று துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்றன்று அந்த இஹ்ராம் உயர்த்தி கட்டப்படும். அதிலிருந்து கணக்கு வைத்து பிறை 9 அன்று அரபாவிற்குள் செல்லுவார்கள். பிறை 8 அன்று மினாவுக்கு சென்று மினாவிலே அவர்கள் அன்றைய லுஹரும் அஸரும் மக்ரிபும் இஷாவும் மறுநாள் ஃபஜ்ர் இந்த 5 நேர தொழுகைகளை மினாவிலே தொழுதுவிட்டு அதன் பின்பு அங்கிருந்து புறப்பட்டு லுஹருடைய நேரத்திலே அரபாவுடைய எல்லைக்குள்ளே புகுந்து மக்ரிபுடைய நேரம் வரை அந்த அரபாவிலே தங்கியிருந்து இபாதாத்துகளை நிகழ்த்துவார்கள். அல் ஹஜ் வல் அரபா. ஹஜ் என்று சொன்னாலே அரபா தான். அரபா இல்லை என்றால் ஹஜ்ஜே இல்லை என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு வணக்கம் அரபாவில் தான் நிகழ்த்தப்படுகின்றன. ஆக இப்படி அவர்கள் அரபாவுடைய அமல்களை முடித்துக் கொண்டு அங்கிருந்து முஸ்தலிஃபா செல்வார்கள். முஸ்தலிஃபாவில் இரவு நேரம் காலை ஃபஜ்ருடைய நேரம் வரை முஸ்தலிஃபாவில் தங்கியிருந்து அல்லாஹ்வுடைய அருளுக்காக காத்து நிற்கின்ற அந்த மக்கள் ஷைத்தானுக்கு எரிய வேண்டிய கற்களை பொறுக்கிக் கொண்டு முஸ்தலிஃபாவிலே மக்ரிப் இஷாவுடைய தொழுகைகளை முடித்துக் கொண்டு ஷைத்தானுக்கு எரிய வேண்டிய கற்களை பொறுக்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மினாவுக்கு வந்து விடுவார்கள் பிறை 10 அன்று. ஆக மினாவுக்கு வந்தவர்கள் முதல் வேளையாக ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்த உடனே பெரிய ஷைத்தானுக்கு கல்லறி முகமாக அவர்கள் சென்று கல்லறிகின்ற அந்த காரியம் வாஜிபாக இருக்கின்றன. அந்த காரியம் நிகழும். அதன் பின்பாக கல்லறிந்த பின்பாக அவர்கள் குர்பானி கொடுத்துவிட வேண்டும். அதன் பின்பு தலை ரோமங்களை களைந்திட வேண்டும். இந்த காரியங்கள் அன்று நிறைவேற்றப்படும். இதே நேரத்திலே தான் நாமெல்லாம் பிறை 10 அன்று ஹஜ்ஜுடைய பெருநாள் ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாள் என்று அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலே பெருநாளுடைய தொழுகையை முடித்த பின்பு நாம் அனைவருமே குர்பானி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமலை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாவோம். ஆக குர்பானி என்று சொல்லப்படுகின்ற அமல் நிறைவேற்றப்படுகின்ற நேரம் அந்த துல்ஹஜ் மாதத்துடைய பெருநாளுடைய தொழுகை முடிந்ததிலிருந்து அந்த அமலை நிறைவு செய்துகள் வேண்டும். அருமையானவர்களே,
ஒருவேளை அன்று ஏதேனும் காரணமாக அந்த அமலை நிறைவு செய்ய முடியவில்லை என்று சொன்னால், குர்பானி கொடுக்க வேண்டிய ஆடு காணாமல் போய்விட்டது, அல்லது ஓடிவிட்டது, அல்லது திருட்டு போய்விட்டது, இப்படி ஏதேனும் நிகழ்ந்தால் அதற்கு மறுநாளும் கொடுக்கலாம். கடுமையான புயல், காற்று, வெள்ளம் என்று அந்த குர்பானி கொடுப்பதற்கு இடையூறு ஏற்படுத்தும் நிலை இருந்தால் அதற்கு மறுநாளும் கொடுக்கலாம். ஆக ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த காலங்கள் முடிவதற்கு முன்பாக குர்பானியை நிறைவேற்றி விடுவது நம்முடைய வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, அருள்மறை சொல்லி காட்டுகிறது, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், தொழுகையை நிறைவு செய்யுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுத்து அந்த கடனையும் நீங்கள் கட்டளை நிறைவேற்றுங்கள் என்று வல்ல ரஹ்மான் அருள்மறை மூலமாக சொல்லி காட்டுகிறார். ஆகவேதான் நாம் அந்த குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி ஆடுகளை வாங்கி நம்முடைய வீடுகளிலே, இல்லங்களிலே நாம் பாதுகாத்துக் கொண்டிருப்போம். பிறை 10 ஈத் அல்ஹாவுடைய அந்த தொழுகை முடிந்த உடனே நாம் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அதனை நாம் பாதுகாத்து வைத்து அதுவரை அதற்கு வேண்டிய உணவுகளை வழங்கி பாதுகாப்பு செய்து கொண்டிருப்போம். இதில் முஸ்தகம் என்ன என்று சொன்னால், துல்ஹஜ் பிறை 1 குர்பானி கொடுக்கின்ற அந்த நேரம் வருகின்ற வரை யார் குர்பானி கொடுப்பதற்கு நாடிய ஆடுகளை கொண்டு வந்து தயார் நிலையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் முகச்சரவம் செய்வது, அதாவது சேவிங் பண்ணுவது, விரையில் உள்ள அகங்களை அகற்றுவது, இது போன்ற காரியங்களை தவிர்த்துக் கொள்வது முஸ்தஹபாகும். ஏனென்று சொன்னால், இஹ்ராமில் இருக்கின்றவர்கள் எப்படி பேணுதலோடு இருப்பார்களோ அதுபோன்று அந்த அளவு இல்லை என்றாலும் கூட இந்த 2 காரியங்களை நாம் நிகழ்த்துவதற்காக வேண்டி சவரம் செய்வதோ அல்லது உடலில் உள்ள நகங்களை அகற்றுவதோ இது போன்ற காரியங்கள் செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் குர்பானி கொடுப்பதின் நோக்கம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் அறிவிப்பு செய்தார், உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவின் மூலமாக அறிவிப்பு செய்தார். 1 நாள், 2 நாள், 3 நாள் தொடர்படியாக அந்த அறிவிப்பு வந்ததால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி மினாவை நோக்கி அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், என் அருமை மகனே, அல்லாஹுடைய உத்தரவின்படி உன்னை பலியிடுமாறு எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று தன்னுடைய மகனை கேட்ட பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், என் அருமை தந்தையே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று உங்களுக்கு ஆணையிட்டிருந்தால் அதனை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள். மகன் என்ற பாசத்தால் இறை கட்டளையை மீறிவிட வேண்டாம். ஆகவே எனது ரப்பு ஜல்ல ஜலாலுஹு என்னை அறுத்திட வேண்டும் என்று உங்களுக்கு ஆணையிட்டிருந்தால் நான் அடிபடுகிறேன் என்னுடைய தந்தையே என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு ஒத்துழைத்த காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி முயற்சிக்கின்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தந்தையே, என்னுடைய கழுத்திலே நீங்கள் கத்தி கொண்டு அறுக்க முற்படுகின்ற பொழுது உங்களுடைய கண்களை கட்டிக்கொண்டு அந்த அமலை நிறைவு செய்யுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் என்னுடைய கழுத்தை அறுக்கின்ற பொழுது நான் துடிப்பதும் என் உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டு கிளம்பி அதன் காரணமாக நான் கை கால்களை உதறி துடிக்கின்ற பொழுது இந்த நிலையை நீங்கள் கண்ணுற்றால் நீங்கள் அதனை முழுமையாக செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே என் அருமை தந்தையே, உங்களுடைய கண்களை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். நான் படுகின்ற அந்த வேதனை, அந்த துடித்தல், அந்த சிரமம் உங்களை பாதித்து விடக்கூடாது என்று மகன் சொல்லுகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகின்ற பொழுது நான் பலகீனமடைந்து விட மாட்டேன், கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறி தன்னுடைய மகனுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அழுத்துகின்ற பொழுது, அறுக்க முற்படுகின்ற பொழுது கத்தி அறுத்திடவில்லை. கோபமற்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கத்தியை கல்லிலே அடிக்கின்ற பொழுது கற்கள் பிளந்தன, பாறை பிளந்தன. பாறையை பிளக்கின்ற அளவிற்கு கத்தியுடைய கூர்மை இருக்கிறது.
கத்தியை கேட்டார்கள், என்ன நேர்ந்தது உனக்கு? கல்லில் நான் தட்டுகின்ற பொழுது பாறை விளக்கிறது, அந்த அளவு கூர்மையாக இருக்கிற நீ ஏன் நான் என் மகனை அறுக்க முற்படுகின்ற பொழுது நீ அறுத்திடவில்லை என்று அவர்கள் வினவுகின்ற பொழுது, அருமையானவர்களே, ஆற்றலை கொடுத்தான் வல்ல அல்லாஹ். அந்த கத்தி உரையாடியது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு ஆணையிடுகிறார், நபியே அறுத்திடாதே, இஸ்மாயிலை நீ அறுத்திடாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கிறார்கள், ஆகவே நீ அறுத்திடாதே. அவருடைய கழுத்திலே நீ பதிந்திடாதே, இரத்த துளிகள் வெளியே சிந்துகின்ற நிலையை உருவாக்கிடாதே என்று அல்லாஹ் என்னை சொல்லுகிறான். நீ அறுத்திட வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஆனால் நீங்களோ அறுத்திடுங்கள், அறுத்திடு என்று சொல்லுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் கூடாது என்கிறான், நீங்களோ ஆணையிடுகிறீர்கள். நான் என்ன செய்வேன்? என்னையும் உங்களையும் படைத்திட்ட இறைவன் எனக்கு இடுகின்ற ஆணையை நான் நிறைவேற்றுவதா? அல்லது இப்ராஹிம் என்று சொல்லுகின்ற ஹலீலுல்லாவே நீங்கள் சொல்லுகின்ற செயலுக்கு நான் கட்டுப்படுவதா? உங்களையும் என்னையும் படைத்தவர் சொல்லுகிறான் அறுத்திட வேண்டாம் என்று சொல்லுகிறானே, நான் என்ன செய்வது என்று அது பதிலுரைத்த பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வல்லவனை கேட்டார்கள், யா அல்லாஹ், இது என்ன விந்தை? அறுத்திடு என்று எனக்கு ஆணையிட்ட நீ அறுத்திடாதே என்று கத்திக்கு ஆணையிடுகிறாயே, ஏன் இப்படி செய்கிறாய் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலே ஹலீலுர் ரஹ்மான் என்று போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது வல்ல நாயன் ஜல்ல ஜலாலுஹு அறிவிக்கிறான், நபியே, உங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்திட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. நரபலியை நான் விரும்பவில்லை. நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னால், அல்லாஹ்வாகிய எனக்காக வேண்டி எதையும் இழக்க நீர் தயார் என்று சொன்னீரே, ஞாபகம் இருக்கிறதா? ஒரு பொழுது மலக்குமார்கள் எல்லாம் கூட்டமாக உங்களை சோதிப்பதற்காக வந்தார்கள். நீங்கள் அப்பொழுது ஆடு மாடு ஒட்டகங்கள் பண்ணைகளை பார்த்தவர்களாக பூரித்து போய் நின்று கொண்டிருந்தீர்கள். மலக்குகள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமான செல்வத்தினை வழங்கிய காரணத்தினால் அவருடைய கவனமெல்லாம் செல்வத்தின் மீது, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மீது பதிந்திருக்கின்றன. பொருளை நேசிக்கிறாரா இப்ராஹிம் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இல்லை, அவர்களை வேண்டுமானால் நீங்கள் சோதித்து பாருங்கள். எனக்காக வேண்டி பொருளை துறக்கிறாரா, பொருளுக்காக வேண்டி என்னை துறக்கிறாரா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ஆணையிட்ட பொழுது மலக்குகள் கூட்டமாக விண்ணில் இருந்து மண்ணுக்கு வந்தார்கள். பல வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இருக்கின்ற பண்ணையின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே வருகிறார்கள். மலக்குமார்களுடைய கூட்டம் அந்த வழியாக வருகிறது. யா ஹன்னாரு யா மன்னாரு யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹன்னான் யா மன்னான் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லப்படுகின்ற திக்ரை மொழிந்தவர்களாக வானவர்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்களுடைய கோலத்தில் இருந்த காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்களாக இருக்கலாம் என்ற நோக்கு, மனிதர்கள் தான் என்ற எண்ணத்தில் அவர்களை அணுகி கேட்டார்கள், என்னுடைய ரப்பு ஜல்ல ஜலாலுஹுவை நீங்கள் புகழ்ந்து கொண்டு வருகிறீர்கள், என் இறைவனை புகழ்ந்த உங்களுக்கு நான் ஏதேனும் கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நீங்கள் கேட்டதை நான் தருகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் மனித உருவில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று. மனித உருவில் இருக்கின்ற மலக்குமார்கள் கேட்டார்கள், நாங்கள் எது கேட்டாலும் தருவீரோ என்று. ஆம், எது கேட்டாலும் தருகிறேன், என்ன வேண்டும் உங்களுக்கு? இந்த நேரத்திலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை விடுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், 100 வயதை எத்திக் கொண்டிருக்கின்றன, ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் காலையிலும் மாலையிலும் இரவிலுமாக இந்த அப்பிடத்திலே கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சந்ததியை கொடு யா அல்லாஹ். இப்ராஹிம் ஆகிய நான் உன்னுடைய ஹலீலாயிற்றே, உன்னுடைய நண்பனாயிற்றே, எனக்கு சந்ததிகள் இல்லையே, என்னோடு என்னுடைய சந்ததிகள் அற்று போய் விடுமோ, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே யா அல்லாஹ், ஒரு குழந்தையை தரக்கூடாதா? உன்னுடைய ஹலீலாக நண்பனாக இருக்கின்ற நான் உன்னிடத்திலே கரம் ஏந்தி என்னுடைய கரங்களும்
வலுவிழந்து விட்டன, கண்களும் நீரை பொழிவதற்குரிய சக்தியை இழந்து விட்டன யா அல்லாஹ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா, எனக்கு ஒரு மழகையை தரக்கூடாதா என்று முதுமையின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிற நான் இது நாள் வரை அழுது கொண்டிருக்கிறேன், தொழுது கொண்டிருக்கிறேன். இதுவரை என் ரப்பு ஏனோ என் விஷயத்தில் இது குறித்து எனக்கு பதிலளிக்காமல் இருக்கிறார். ஒருவேளை இந்த தள்ளாத வயதை நான் தொட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, இரவும் பகலும் காலையும் மாலையும் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என் ஆவலை, என் ஆசையை நிறைவு செய்த அந்த வல்ல ரஹ்மான் குழந்தையை தந்ததோடு இல்லாமல் நான் கொடுத்த குழந்தையை நீ பலி கொடுத்து விடு என்று சொன்னான் என்று சொன்னால், அப்பொழுதும் நான் என் ரப்புடைய கட்டளைக்கு கட்டுப்படுவேனே தவிர, இல்லை ஆசையாக பல்லாண்டுகள் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த மழலை செல்வத்தை எனக்கு நீ தந்து விட்டு கொல்லச் சொல்லுகிறாயே, நான் அதனை நிறைவு செய்ய மாட்டேன். இந்த குழந்தை எனக்கு வேண்டும், இந்த குழந்தையினுடைய உயிரை போக்குவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் யா அல்லாஹ். ஆகவே இந்த குழந்தையை கொல்ல சொல்லாதே, அப்படி நீ சொன்னால் நான் அதை கேட்க மாட்டேன். எனக்கு இந்த குழந்தை வேண்டும், பாசமாக ஆசையாக பல்லாண்டுகள் எதிர்பார்த்து காத்திருந்த குழந்தையை தந்துவிட்டு கொன்றுவிடு என்று சொல்லுகிறாயே என்று நான் வாங்கிட மாட்டேன். மாறாக என் ரப்போ அந்த நிலையில் அந்த குழந்தையை நீ கொன்றுவிட வேண்டும், எனக்காக பலி கொடுத்துவிட வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுதும் என் ரப்புடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் அந்த குழந்தையை பலி கொடுப்பேன். தவிர என் ரப்பு, என் இறைவன், என் அல்லாஹ் என்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் உரிமைகளுக்குரியவன், அந்த நேரத்தில் அதை சொன்னாலும் நான் நிறைவேற்றுவேன், மறுப்பளிக்க மாட்டேன் என்று சொன்னார்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான், இஸ்மாயில் என்ற பெயரிலே. அந்த குழந்தைக்கு அமுத பெயரிட்டு அற்புதமாக அழைத்து அவர்களை உச்சி முகர்ந்து தன்னுடைய தோளிலும் மார்பிலும் போட்டு சாராட்டி கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவர்கள் நடக்கின்ற அந்த நடை, அவர் நடக்கின்ற நடை, சிரிக்கின்ற சிரிப்பு, பார்க்கின்ற பார்வை, பேசுகின்ற பேச்சு என்று ஒவ்வொன்றாக அணுவாக ரசித்து தன்னுடைய மகனுடைய அந்த வளர்ச்சியை மனதால் கண்களால் கண்டு மனதால் நினைந்து மகிழ்வோடு இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், அறுத்து விடுங்கள் குழந்தையை. சொன்னீர்கள் அல்லவா, எனக்காக இதையும் செய்வேன் என்றீர்கள் அல்லவா, செய்யுங்கள் பார்க்கலாம் என்று சவால் விடுவதை போன்று அல்லாஹ் சொல்லி காட்டினார், உங்களுடைய குழந்தையை நீங்கள் குர்பானி செய்யுங்கள் என்று. ஒருவேளை அன்று குர்பானி நடந்திருந்தால் என்ன இருக்கும் அருமையானவர்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஒருவேளை அன்று இப்ராஹிம் நபியுல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்திருந்தால், ஒவ்வொரு தகப்பனும் தனக்கு பிறக்கின்ற முதல் குழந்தையை அறுக்க வேண்டிய, பலி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும். நமக்கு பிறக்கின்ற முதல் குழந்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி முதல் குழந்தையை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தார்களோ, அதுபோன்று ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய குழந்தையை பலி கொடுத்து ஆக வேண்டும் என்று வந்திருக்கவே அல்லாஹ் காத்தருளினான். குழந்தையை அறுக்க முற்படுகின்ற பொழுது அல்லாஹ் கத்திக்கு ஏவினான், அறுத்திடாதே என்று. அறுத்திடு என்று நபியை பார்த்து சொன்னவன் அறுத்திடாதே என்று கத்தியை பார்த்து சொன்னான். நபியுல்லா கேட்ட பொழுது கத்தி சொல்லியது, நான் என்ன செய்வேன், உங்களை என்னையும் படைத்தவன் அறுக்காதே என்று சொல்லுகின்ற பொழுது நான் எப்படி அவன் வார்த்தையை மீற முடியும் என்று கத்தியும் அந்த பதிலுரை கொடுத்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வல்லவரை நோக்கி கேட்டார்கள், என்ன விந்தை, என்ன நடக்கிறது இங்கே யா அல்லாஹ், அறுத்துவிடு என்று சொல்லிவிட்ட நீ, நான் அதை முற்படுத்தினேன், நீ சொன்னதால் நான் அதனை செய்யவும் துணிந்தேன். என் மகன் என்று பார்க்கவில்லை, என் உதிரம் என்று பார்க்கவில்லை, என் சந்ததி என்று பார்க்கவில்லை, என் பெயர் சொல்ல இருக்கின்ற பிள்ளை என்று கூட நான் பார்க்கவில்லை. நான் பெற்றெடுத்த என் குழந்தையை உனக்காக நான் தியாகம் செய்ய முன் வந்திருக்கிறேன் என்றாலும் நீ அதனை செய்திடாமல் நீயே தடுக்கிறாயே, ஏவியதும் நீயே, தடுக்கின்றதும் நீயே. அல்லாஹ் சொன்னான், நோக்கம் அதுவல்ல இப்ராஹிமே, எனக்காக வேண்டி நீங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உலக மக்களுக்கு நான் அறிவிக்கும் முகமாகவே இந்த நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன் என்று சொல்லி, பாருங்கள் விண்ணை நோக்கி என்று வல்லவன் சொல்ல, விண்ணிலே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறங்கி வருகிறார்கள்.
அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லியவர்களாக விண்ணிலிருந்து செம்மறி ஆட்டை பிடித்தவர்களாக மண்ணுக்கு இறங்குகிறார்கள். இப்பொழுது இப்ராஹிம் கலீலுல்லாஹ் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதை செவிமடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. மூவர் நிகழ்த்திய தக்பீர் இது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முடித்து வைத்தார்கள். இப்படியாக குர்பானியுடைய வரலாறு தோன்றிய நிலை அன்று மினாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த செம்மறி ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள். அதனால்தான் அதே போன்று நாமும் இன்று அந்த சுன்னத்தை, நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தான அந்த செயலை பின்பற்றும் முகமாகவே நாமும் இன்று குர்பானி கொடுக்கிறோம். ஒரு குடும்பமாக 2-3 சகோதரர்கள் குடும்பங்களோடு தன் தந்தையோடு ஒரே குடும்பமாக இருந்தால் ஒரு குர்பானி கொடுத்தாலே போதுமானது, ஒரு ஆட்டை கொடுத்தாலே போதுமானது. அல்லது தனித்தனியாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு, ஒரு கணவன் மனைவி தனியாக இருக்கிறார், இன்னொரு இடத்திலே இன்னொரு கணவன் மனைவி அவருடைய சகோதரர் அவர் தனியாக இருக்கிறார். இப்படி தனித்தனியாக இருந்தால் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தின் காரணமாக தன் குடும்பத்திற்காக வேண்டி என்று ஒரு ஆடு கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு நபருக்கு ஒரு ஆடு என்பதல்ல, ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்ற நிலையில் குர்பானி கொடுக்க வேண்டும். கொடுப்பதற்குரிய பொருள் உதவி பொருள் இல்லை என்று சொன்னால் வறுமையில் வாடுகின்றவருக்கு இந்த சட்டமா என்றால் இல்லை. குர்பானி என்பது ஃபர்ல் அல்ல. ஆகவே கடன் வாங்கியாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். அதை கொடுப்பதற்கு நிறைவு செய்வதற்கு பொருள் உதவி இருந்தால், பொருள் வசதி இருந்தால் குர்பானி கொடுக்கலாம். அடுத்து சிலர் மாடு குர்பானி கொடுக்கிறார்கள், சிலர் ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆக ஆடு குர்பானி கொடுப்பது சிறந்ததா, மாடு குர்பானி கொடுப்பது சிறந்ததா, அல்லது ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பது சிறந்ததா என்று பார்த்தால் அருமையானவர்களே, ஆட்டை குர்பானி கொடுப்பதுதான் சிறந்தது. ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அற்புதமான அந்த தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுக்க முற்படுகின்ற பொழுது விண்ணிலே இருந்து இறக்கப்பட்டது ஆடுதானே தவிர மாடோ ஒட்டகமோ அல்ல, ஆடுதான் இறக்கப்பட்டது. ஆகவே அந்த ஆட்டை குடும்பத்திற்கு ஒன்று என்று ஆட்டை குர்பானி கொடுப்பது சிறந்தது. ஆடு கிடைக்கவில்லை, அரபகத்தில் பெரும்பகுதி ஒட்டகம்தான் அதிகமாக இருக்கும், மாடுகள் கூட மிக மிக குறைவு. ஆகவே ஒட்டகம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒட்டகத்தை கொடுக்கிறார்கள். ஒட்டகம் கொடுப்பதாக இருந்தால் ஒரு குடும்பத்திற்கு ஒன்று என்ற கணக்கில் இல்லாமல் 7 நபர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம், ஒரு மாட்டை கொடுக்கலாம். ஒரு மாடு குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அதற்கு 7 நபர்கள் இணைந்து அந்த மாட்டை விலை கொடுத்து வாங்கி குர்பானி கொடுக்கலாம். காரணம், மாட்டுடைய விலை ஒட்டகத்துடைய விலை அதிகமாக இருக்கிறது. ஆகவேதான் 7 நபர்கள் இணைந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம் அல்லது ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம். ஆடாக இருந்தால் குடும்பத்திற்கு ஒன்று என்ற நிலையில் குர்பானி கொடுத்துடல் வேண்டும். ஆக இவ்விதமாக ஹஜ் என்று சொல்லப்படுகின்ற ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹஜ் பெருநாளிலே தொழுகை முடிந்த உடனே இந்த நிலைகளை, இந்த குர்பானியுடைய செயல்களை நாம் செய்திடல் வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மற்ற விளக்கங்களை நாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளன்று குர்பானியை கொடுக்கின்றவர்களாக ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தொழுகையை நிறைவு செய்யுங்கள்,
குர்பானின் கொடுங்கள் என்று அல்லாஹ் ஆணையிட்டானே, அது ஒன்று தொழுகின்றவர்களாக குர்பானி கொடுக்கின்ற சக்தியுடையவர்கள் குர்பானி கொடுக்கின்ற நல்லோர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய கிருபைக்காக, கருணைக்காக எங்களுடைய உயிரை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, பொருளை மட்டுமல்ல, மனைவி மக்கள், உற்றம் உறவு சுற்றம் சூழல் எதுவாக இருந்தாலும், ஏன் எங்கள் உயிராக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்க நாங்கள் தயங்க மாட்டோம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.